ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம ஃபீல்டு பார்க்க போகிறோம்னா, ஒரு தட்டுக்காட்டை ஓட்ட போகிறோம். ஏன்னா அறுக்கிறதுக்கு ஆள் இல்லையா, வாங்கிறதுக்கு ஆள் இல்லையா. ஸோ அதனால் வந்து அறுத்தாலும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லையா. ஸோ அதனால் காட்டுக்காரரை அப்படியே ஓட்ட சொல்லிட்டாரு. அது யாரும் இல்லை, நம்ம ரேடியோ சிட்டி மெக்கானி தான். இன்றைக்கி அதை தான் ஓட்ட போகிறேன். நான் வேறு பக்கம் ஓட்டிகிட்டு இருந்தேன் ப்ரோ. மாமா தட்டுக்காடு ஓட்டுறது வீடியோ எடுக்கிறதுனா வாங்கன்ற ஆடி பண்ணோம். சரி வாங்க தட்டுக்காடு எப்படி ஓட்டுறதுன்னு நாமளும் பார்ப்போம். நம்மள லோ பஸ்ட்டு ஓட்டலாம். ஓகே, நம்ம ஆக்சுவலி லோ செகண்டில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவேன். ஆனால் வந்து இதெல்லாம் தட்டு இதுக்கே ரோல் ஆகுதான்னு தெரில. செகண்டில் ஓட்டிப்பாரு, செட் ஆகலன்னா பஸ்ஸுக்கு போட்டுக்கா. பவுடர் ஆயிருமா? லோவிலே டாப்பில் போகுதா? என்ன லோ டாப்பா? அதில் அப்படி தான் வரும். 3, 5, 4, 5 அப்படி தான் வரும். அந்த கியருக்கு மட்டும் வரும். அவ்வளோதான் காலி ஆயிடுவான் பிரபு. என்னம்மா இப்போ டம் இது? ஓகே நண்பா, தட்டு மாட்டுக்கு போட்டிருந்தா கூட போட்டிருக்கலாம் ப்ரோ. இவ்வளோ தூரம் வந்து ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறாப்புல. சரி என்ன பண்ணுறது, ஓட்டு பார்த்துக்கிட்டு 2 சாலம் 1 சாலம் ஓட்டலாம். அப்படி தான் நான் சொன்னேன், 2ஆ ஓட்டுங்கிறான். சரி ஓட்டு பார்க்கலாம். லோ பஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கியரில் ஓடிக்கிங்க நண்பா. இது கட்டப்பாறை விட்டு அருமையாக இருக்கலாம்னு சொல்லுவீங்க. ஆனால் வந்து இவர் என்னன்ட்டார், ஒரே வார்த்தையில் எப்படி சொல்கிறது, ஒரு தட்டே வேணாம் ஓட்டு. மணிமணியாக வேச்சு போச்சா? சரி என்ன பண்ணுறது? இது வந்து லோ பஸ்ஸில் ஓடிக்குது நண்பா. இதுக்கு மேலே ரோல் ஆனால் இன்னோட ஆர்பிஎம். சரி ட்ரக்கில் போட்டேன். நான் போட்ட கரை தான், அவளோட தான் திருப்ப. ஓகே, நம்ம இந்த இடத்துல வெட்டவே இல்லை, அப்படியே குவாலிட்டி போடுது. பூரா தட்டு வெட்டி போயிடும். ஏமாப்பே இது மாதிரி நீ ஃபீல்டு ஓட்டிருக்க மாட்டேன். தட்டு ஃபீல்டு ஓகே, நம்ம இது கட்டப்பாறையில் ஓட்டலாம். ஆனால் வந்து தலைவர் ஓட்டவே இல்லை. வேண்டாம், எனக்கு தட்டே வேண்டாம், அது அறுக்கிறதுக்கு எவ்வளோ விற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். என்ன சொன்னாங்க, ஏன் ஓட்ட போகிறாங்க ஸ்டேட்டில்? நானும் சொன்னேன், யாராச்சும் விட்டா ஓட்டமா வீடு பார்த்து சொல்கிறாங்க, உரமாக வச்சுருக்கோம்.
மாடியல்ல அதுக்காட்டியோ அது தடத்தில் போகிறவங்க தம்பி நீனாச்சும் அறுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா பாய் மாதிரி படுத்துக்கிட்டு ப்ரோ. இதை வந்து நம்ம அறுக்கிற கூலி கூட ஆகாது, செட் ஆகாது. ஏன்னா எப்படி சொல்கிறது, அவ்வளோ தூரம் பாய் மாதிரி படுத்துக்கிட்டு இருக்குது, புழக்கமாக இருக்குது. இது 2 ஆள் 4 பேர் பொம்பளை விட்டு அறுத்தோம்னா தட்டே விலை போட்டு வாங்கி போடலாம். ஏன்னா அவ்வளோ கம்மியாக இருக்கும். சொல்லுண்ணா. 1.5 மணி நேரம் நான் ஓட்டிட்டாங்கண்ணா. என்ன நேரம் கேட்குற நீ? சரிண்ணா. சரிண்ணா, காலையில் வரட்டா? சரிண்ணா. இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா நண்பா, காடு மட்டும் ஈரமாக இருக்கக்கூடாது. ஈரமாக இருந்தால் ரொட்டேட்டரில் ரோல் ஆகிக்கும். ரொட்டேட்டரில் ரோல் ஆகிக்கும்னா என்னென்ன ஒரு சில ரொட்டேட்டரில் ரோல் ஆகும். ரொட்டேட்டரில் ரோல் ஆகுதுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ. ரொம்ப ஈரக்காட்டை ஓட்டினோம்னா அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே சுற்றிக்கும். மண்ணு கிண்ணெல்லாம் பட்டை சந்தில் போய் ஏறிக்கிச்சுன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, ரொட்டேட்டர் வந்து அப்படி ஜம்ப் ஆகி ஓடும். இந்த ரொட்டேட்டர் டபுள் கிளச் டூயில் கிளச் வண்டி வச்சுக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஈரக்காடு ஓட்டமாக சால்வ் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து 575 இருந்தால் சிங்கிள் கிளச் வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட் வராது. டபுள் கிளச் வண்டியில் மட்டும் அந்த கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம் வரும். ஒரு சாலுக்கு இவ்வளோ தான் ப்ரோ நுணுங்குது. நாட்டுக்காரர் 2 சால் ஓட்டி விடுங்கிறாப்புல. ஆனால் 2 சால் ஓட்டினா எந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஆகுமோ தெரியல, பார்ப்போம். ஆனால் காடு இன்னும் கொஞ்சம் காஞ்சோடு இன்னொரு சால் ஓட்டினா பவுடர் ஆகி போயிடும். ஒரு சால் ஓட்டி விட்றதா எனக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லா சுத்தமாக வெங்காயம் மாதிரி கருகி போயிடும். அப்புறம் ஒரு சால் ஓட்டினோம்னா ஃபினிஷ். இதே போலோட பார்த்தோம்னா தட்டுக்கிட்டெல்லாம் காஞ்சி போயிடும். ஏன்னா பச்சையாகிற தட்டெல்லாம் சுத்தமாக காஞ்சி போயிடணும் தான். காடு வேறு பத்தாத்துக்கு ஈரமாக வேறு போச்சா. இது என்னைக்கு ஓடுறது? 5 போடு. லோ பஸ்டோட கொஞ்சம் கம்மி ப்ரோ. இதுதான் வந்து லோ போர். அது யாரை கேட்டு வருது? இதுதான் வந்து லோக்கா. கிரீப்பர் ஃபஸ்ட்டு போடு. கிரீப்பர்னு கேட்குறீங்களா ப்ரோ? இதுதான் கிரீப்பர். வண்டி போகிற தெரியுதா? இதுதான் இப்படி தான் போகும். 1500 RPM உண்டான ஸ்பீடு. அப்போ 1 மணி நேரம் ஆகுமா இது ஓட்டுறதுக்கு? அப்புறம் இப்படி ஓட்டினா அப்படிதான் ஓடும். ஓட்டம் தூங்கிடுவானாடா. இன்னும் ஒரு நூல் எடுக்கணுங்க. இது எத்தனாவது கீரு? இது எத்தனை? தேர்டு. கிரீப்பர் தேர்டு. யார் கேட்டு வருது? இதுலேயே ஓட்டு. ஓகே நண்பா. இப்போ ஓடுற கியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரீப்பர் டாப், அதாவது கிரீப்பர் 5 மகேந்திராவில் கிரீப்பர் 5. இதோட ஸ்பீடு ஒரு நூல் எடுக்கணும். ஓகே நண்பா. இதோட ஃபினிஷிங் பாருங்கள். பக்கத்தில் வந்து இது கிரீப்பர் டாப்பு, இது வந்து லோ பஸ்ட்டு. எவ்வளோ வித்தியாசம் அடிக்குது பார்த்தீங்களா? நல்லாவே ஃபினிஷிங் நல்லாவே இருக்குது. யோ எனக்கு அவனுக்கு எனக்கு தானா? ஓகே. நம்ம காட்டுக்காரர் டீ கொண்டு வந்துருக்கிறாரு. அது எனக்கு கொடுத்தாரா?
அஜித் இருந்தா அப்போ எனக்கு கொண்டு வரலையா அப்படிங்கிற. என்ன டீ ஒரு டம்ளர் கொண்டுட்டு வந்து 2 பேருக்கு காட்டினா எதை குடிக்கிறது? ஏன்னா இவரே நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சி எனக்கு மட்டும் கொண்டு வந்தார். நீங்கள் அவர் 2000 செல்ல தொலைச்சிருக்கிறாரு. அவருக்கு ஏன் பேச மாட்டாரு? எப்படியோ மேகம் தட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நீ பண்ணுறியா? இல்லைடா, எப்படி எடுத்து கீழே வச்சுட்டு விட்டுட்டேன். சரி, ஏதோ நல்ல காரியம். மறந்து போச்சுடா, இது வரைக்கும் அதையும் விட்டுறா. இன்னைக்கு வந்து போயிடுச்சுடா. போயிடுச்சுல 2000 ரூபா மொய். எங்கே விட்டீங்க? சரி இருங்க அதை ஓட்டிட்டு வந்துடுறேன். அப்போ எங்களுக்கு சூடு பண்ணி தான் டீ கொடுக்குற, வச்சு கொடுக்கல. நான் வச்சு மெதிச்சு போடுறாரு. ஓகே நண்பா. மாப்பிள்ளை என்னங்கிறான், என்னமாம்மா கிரீப்பர் இவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படிங்கிறான். நார்மலாக இந்த வயலில் ரொட்டேட்டர் ஓட்டணும்னா சோளம் வச்சு எவ்வளோ நேரம் ஓட்டிருப்பேன்? 20 நிமிஷம் தான் ஓட்டினேன். இப்போ 3/4 மணி நேரம் கிரிப்பு 5 ஓடிட்டு இருக்கு. அப்போ தான் இந்த அளவுக்கு நுணுக்குது பாரு. இது வந்து ஏப்பா வண்டி ஸ்லோ ஆயிடுச்சுல்ல, வண்டி ஸ்லோ ஆயிடுச்சுல்ல. ஓகே நண்பா, இது மறுபடியும் நான் இதை கடைசியாக ஃபினிஷிங் ஓட்டுறதே நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். அதோட ஃபினிஷிங்கையும் பாரு. ஏன்னா இன்றைக்கே ஓட்டணும்னா ஆமாம், என்ன கிரீப்பர் ஓட்டுறதெல்லாம் வந்து ஆமாம் 1.25 டன்னு 1.25 ரொட்டாட்ரு. நம்மளது இது 520 நம்ம தான். என்னப்பா பண்ணிட்டோம்? இதே வந்து நார்மல் 48 பிளேடு வந்து 460 கிலோ, 535 கிலோ, 535 கிலோ இது. அது 480. ஆமாம், ஏன்னா 50 கிலோ கேட்குறீங்களா? 50 கிலோ தான் கேட்கணும். அதுக்கு ஆமாம், பிளாட்ஃபாரம் கேப் அதிகமில்ல. நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிட்டீங்க. அந்த காலத்தில் 4 மணி நேரம் இறங்கிடுவோம். நான்லாம் நமக்கு உழவு எதாக இருந்தாலும் ஓடணும். நம்ம வண்டி ஓட்டிட்டு வேறு வண்டிக்காரர் வந்து அந்த ஃபீல்டு ஓட்டக்கூடாது. நான் முடியாதுன்ட்டு வந்தான் நம்ம படிக்க. அந்த தட்டு என்ன வேலை கட்டுனா இதுக்கு அந்த ஒரு 4 கிட்ட போகலாம். நானும் இதை ஓட்டி வந்துடுறேன். எதோ ஒரு ஏரியா போகலாம். இந்த தட்டு வந்து அலையில் வந்து சுத்தாங்க இரு வரேன். இந்த தட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இது மாதிரி முடிச்சா வரும். இந்த சைடு பட்டையில் அதிகமாக இந்த புல்லு மாட்டினாலும் சரி, தட்டு மாட்டினாலும் சரி, அதிகமாக மூட்டையாக தள்ளும். அப்போ வந்து ரொட்டேட்டரை தூக்கி திடீர் ரேஸ் போட்டு எடுத்துக்காங்க. இல்லையா என்ன பண்ணோம்னா தூக்கி கொஞ்சம் ஒரு நூல் தள்ளி வைக்கணும். ஒரு நூல் தள்ளி வச்சு போனீங்கன்னா அந்த இடத்துல சொட்டை விழுந்து போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் அந்த பக்கம் ஒதுங்கி இருக்குதா அதான் அந்த சொட்டை, அது புல்லு மூட்டை அப்படி ஒதுங்கி போயிடுச்சுன்னா கவலை இல்லை. அப்புறம் ஒதுங்காத வந்துச்சுன்னா அது என்ன பண்ணோம்னா சைடு பட்டைக்கு அடியில் இப்படி பூந்துக்கும். அப்போ வந்து அந்த பட்டை இறங்காது, ரொட்டேட்டர் மேலே தள்ளிட்டு போகும். அப்போ வந்து வெட்டாது, கொஞ்சம் பார்க்குறதுக்கே கண்ட்ரோலியாக இருக்கும். ஒரு ஃபினிஷிங் வராது, ஒன்றும் இருக்காது. ஒரு பிரேக் அடித்து அப்படியே இழக்கிறாங்க பால் வலி. கேட்டால் சின்ன இடமா இருக்குது மாமா, நான் என்ன மாமா பண்ணிட்டோம், வண்டி திரும்ப மாட்டேங்குது அப்படின்பாரு. அவ்வளோதான், எவ்வளோ காட்டை ஓட்டிட்டோம் பாரு. இந்த இன்னொரு சுற்று இருக்குது, அதனால தான் அப்படி தெரியுது. சோளத்தட்டு கஷ்டமாக தான் இருக்குது மனசுக்கு, என்ன பண்ணுறது, யாருமே கேட்கல. இதை அறுக்கிறதுக்கு 2-3000 ரூபா இது இருக்கும் மாதிரி. அதனால் கூட்டி கழிச்சு பார்த்தா ஓட்டி போடலாம். அடுத்து எல்லாமே என்ன பார்த்துக்கலாம். ரொம்ப பயிராக போயிடுச்சு. என்ன எங்கேயுமே போகல. அதனால் இந்த ஐட்டம் ஓட்டி போக மாதிரி அடுத்த ஐட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொட்டேட்டருக்கு வந்து டெய்லியும் எப்படி பார்த்தாலும் ஒரு 4 போல்ட்டு 3 போல்ட்டு, இன்றைக்கி கூட 2 போல்ட்டு லோடு போல்ட்டு கட் ஆகி போயிடுச்சு. காலையிலேருந்து ஓட்டுன்றேன். இன்னும் கொஞ்சம் காடு நல்லா பதமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டெப்த் இறங்குறதுலேருந்து நல்லா இருந்திருக்கும். இதே கட்டிக்கிட்டே விழுவுது.
இன்னொரு கால் ஓட்டினா உருளை கட்டினாலும் கட்டும். இது வந்து கிரீப்பர் 5. கிரீப்பர்னால் என்ன ப்ரோன்னு ஒரு சில நண்பர்களுக்கு தெரியல. தெரிஞ்ச நண்பர்கள் விட்டுருங்க, தெரியாத நண்பர்கள் ஒருத்தர் சொல்கிறேன். கிரீப்பர்னால் வந்து பிடிஓ வந்து சுற்றுறது வந்து அதே ஸ்பீடில் தான் நண்பா சுத்தம். அடியாப்பா நீ ஜாயிண்ட் போட்டு கட்டாவலியா? இன்னும் ஓடுது. பிடிஓட ஸ்பீடு அதே லெவலில் தான் ப்ரோ சுத்தம். ஓகேவா? கிரீப்பர் மாற்றினா வந்து பிடிஓ வந்து வேகமாக சுற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வண்டியோட ஸ்பீடை குறைக்கும். அதாவது இப்போ வீல் வந்து ஒரு லிமிட்டான வேகத்தில் சுற்றிட்டு இருக்குதா, கிரீப்பருங்கும் போது வீல் சுற்று இன்னும் குறையும், வண்டியோட ஸ்பீடு இன்னும் குறையும். அப்படி குறையும் போது என்ன பண்ணுவோம், ரொட்டேட்டர் இன்னும் கிட்ட வெட்ட ஆரம்பிக்கும். அப்படி வெட்டும் போது வந்து ஃபினிஷிங் நல்லா வரும்னு வச்சுக்காங்களேன். அதுக்கு தான் மேக்ஸிமம் இப்போ இது மாதிரி ஏரியா இடத்துக்கெல்லாம் கிரீப்பர் இருந்தால் பெஸ்ட்டு. இல்லைன்னா வச்சுக்காங்க இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி தட்டாக இருந்தால் அசால் தான் சுற்றிக்கும். இதில் வந்து சுத்தாதுன்னு வச்சுக்காங்களேன். இதுதான் கிரீப்பருக்கு இதுக்கு உண்டான கட்சி. இந்த பக்கம் பாருங்கள், சைன் பக்கம் கட்டிக்கிட்டு வருதா, இந்த அதை தூக்கி விட்ற மாதிரி. அப்படி தூக்கி விட்டால் தான் போகும். இல்லைன்னா வச்சுக்காங்க பெரிய தலைவலி. இப்போது தூக்கி விடவும் ஒதுங்கி போயிடுச்சா, இப்போ வந்து பழைய பெரிய டெப்த் இறங்கும். இந்த பக்கம் டெப்த்து பாருங்க ப்ரோ, எவ்வளோ ஓட அருமையான டெப்த்து. என்றைக்குமே ஒரு சுற்று இருக்கும் போது இப்படி ஓரம் போய் எடுக்காம ப்ரோ ஒரு சுற்று. அப்புறம் சொல்லு ராஜா, இங்கே தான் ஒலை ஓட்டிக்கிறேன். இதே தான். டோர் போட்டே இந்த ரேட்டா? இல்லை அள்ளி கொட்டும் போது பேசிக்க வேண்டியதான். ஓ ஓ சரி ராஜா. சரி ராஜா. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் போனால் பழகி போயிடும். இப்படி ஆடும். ஓரமாக இருக்கும் சுட்டு, அவ்வளோ கிட்ட நெருக்கியாச்சு. இன்னொரு 10 நிமிஷம் ஓடும். இது மாதிரி யாராச்சும் சோளத்தட்டு இது மாதிரி ஒரு வெள்ளாமல் அதை எடுக்க முடியல அப்படின்னு ஓட்டுற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ப்ரோ நானும் எனக்கு இது மாதிரி அனுபவம்லாம் இருக்குது, இது மாதிரி ஓட்டிருக்கிறேன், பட் எனக்கே மனசு தாங்காதான், வேறு வழி இல்லை, பார்த்து கேட்குறதுனால நாங்கள் ஓட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற நண்பர்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கிரீப்பரில் ரிவேஜில் தான் ஸ்லோவாக வருது. என்ன இது மாதிரி கீர் இருந்தால் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கவலை இல்லை. அதாவது ஒவ்வொரு ஃபீல்டு பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் ரோல் ஆகிக்கிச்சு அது இதுன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். இது மாதிரி இடத்துக்குலாம் அந்த ஃபீல்டுங்கிறதே இல்லை. எப்படியா இருந்தாலும் ஓட்டிப்படலாம். நம்ம வண்டியில் முடியாது, வேறு யார் வண்டியும் வந்து ஓட்ட முடியாது அப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன்.
ஓகே நம்ம பக்கத்து காட்டுக்காரர் என்னங்கிறாங்க, சொல்லியிருந்தா நாங்கள் மாட்டனாச்சும் கட்டியிருக்கோம்லப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த காட்டுக்காரர் என்னங்கிறாரு, ஓட்டுற காட்டுக்காரரு, மாடு கட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது இறுகி போச்சுன்னா நீ திரும்பி அதை ஓட்டுறதுக்கு இன்னும் 2 சால் சேர்த்து ஓட்டணும்ப அப்படிங்கிறாரு. நான் என்ன தான் சொல்கிறது, சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ கடவுளை. ஓகேங்கப்பா, அவ்வளோதான், ஓட்டியாச்சு. இன்னும் ஒரு சால் ஓட்டலாம், ஆனால் கொஞ்சம் மக்குட்டுன்னு ஓட்டுறது தான் பெஸ்ட்டு. இதுக்கே கிட்டத்தட்ட இது 3/4 மணி நேரத்துக்கு பக்கமாக பில் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த வயல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான், ஒரு 2 செலவாவில் தான் இருக்கும். உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் ஆனால் இது வந்து 20 நிமிஷம் தான் ஓட்டுவோம். இப்போ கிரீப்பர் 5 மாற்றினதுனால இது எவ்வளோ டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கடைசியாக ஓட்டிட்டு வெளியே போகாத அஜித்தை கேட்கலாம் சொல்லுவான் பாருங்க. ஆனால் இது இன்னுமே இதில் இருக்கிற தட்டெல்லாம் மாடு கட்டினா கூட மேயாது ப்ரோ. ஏன்னா எப்படி சொல்கிறது, எல்லாம் மண் வந்து தட்டில் ஒட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கேட்காது. இப்போ பார்த்தீங்களா சைடில் ரொட்டேட்டரில் ஒதுங்கிறது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய குட்டானா. உங்களுக்கு வீடியோ எவ்வளோ தெரியுதான்னு தான் எனக்கு தெரியல. இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பெரிய குட்டான், அப்புறம் மலை மாதிரி குமிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க நாட்டில். சிரிப்பு பாருங்க களக்கொட்டையாட்டம். வண்டி போட்ட சாணியா அதனால கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறான். ஓஹோ ஆமாம், பூண்டு காடெல்லாம் ஓட்டினா இப்படி தான். என்னம்மா இப்போ இந்த கம்பெனியில் மட்டும்தான் இப்படி முட்டை போடுமா, எல்லா கம்பெனிலையும் போடுமா? ரோட்னா கம்பல்சரி முட்டை போடும். எல்லாம் அதான் அதை தான் சொல்கிறேன், அதை தான் சொல்லியிருக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இன்னைக்கு. இப்போ தெரியுதா அப்புறம் வந்து குத்தான் என்னோட இப்போ பாருங்க ரெடி ஆகிடுது பாருங்க, எவ்வளோ தள்ளிட்டு போகுது பாருங்க. இது மாதிரி வர்றதை நம்ம வந்து தூக்கி விட்டு ஓட்டிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு சில குட்டம் அதே ஒதுங்கிக்கும். இது பாருங்க ஒதுங்குதா, ஒதுங்கிச்சு. இப்படி ஒதுங்கிட்டா பிரச்சனை இல்லையா, ஒவ்வொன்றும் என்ன பண்ணால் அடியில் பூந்துக்கும், அதுதான் பிரச்சனையே. ஓகே நண்பா, அவ்வளோதான் கிடச்சிட்டு. இதை போயிட்டு இந்த ஒரு சுற்று இருக்குது, இந்த சுற்று வந்துட்டாப்புலனா அப்படியே வெளியே போயிடுவோம் தான். அப்புறம் இருக்கிற கொஞ்சம் நஞ்சமும் சாப்பிட்டுன்னு அப்புறம் மறுபடியும் ஒரு சால் ஓட்டினா சுத்தமாக ட்ரை ஆயிருன்னு வச்சுக்காங்க. ஓகே ப்ரோ. ஓகே நண்பா, ஒருத்தவன் முன்னதான் வாய் கிளி சொன்னான், நான் இன்றைக்கி காலையிலேருந்து லோடு போல்ட்டே கட் பண்ணாத ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னான். மேலே வரட்டும்னு பார்த்தோம் மாப்பிள்ளை லோடு போல்ட்டே நான் கட் பண்ண மாட்டேம்மாம்மா அப்படின்னா கடைசியில் கட் பண்ணிவிட்டான். இதுக்கு இன்றைக்கும் பேனர் எடுத்து வைக்கலையே காலையில். எப்படி ஒரு பக்கம் டைட் பண்ணுவேன், ஒரு பக்கம் பேனர் இருக்குதா, அது சந்தில் விட்டுருவியா? மாப்பிள்ளைங்களாம் சந்தில் விட்றதெல்லாம் பெரிய ஆளாச்சு, எனக்கு தெரியாதா? பேனர் எடுத்து வந்திருந்தா இப்படி தலைவலியா? என்னம்மா தலைவலி, அதை போட்டு பிடிக்கணும், அதுக்கு திருப்பி பிடிச்சிருக்கோம். வா வேலை செஞ்சு பழகணும் மாப்பிள்ள, கஷ்டப்படக்கூடாதுல்ல. இதில் என்ன திருப்பி பிடிக்கிறது என்ன கஷ்டம்? சரி உனக்கு பேனருங்க சொருகணும், திருப்பி சொருவியாச்சு. ஆமாம், சொருகிறதுக்காக தான் பார்க்குறேன். என்றைக்குமே மழை வேறு வருது சிரிங்குது. ஒரு சுற்று ஓட்டி விடுவியா மழை வரங்காட்டியும்? வராது, சப்போஸ் வந்துட்டால். ஓகே நண்பா, லோடு போல்ட்டே கட் ஆகாதுன்னா, பட் ஆனால் கட் பண்ணிட்டான்.
வளைஞ்சா பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அவ்வளோதான் மாப்பிள்ளைக்கு, அவ்வளோதான். இது லோ ஃபஸ்ட்டு போயிட்டு இப்போ லோ செகண்டு. ஓகே நண்பா, அந்த கடைசி விட்டு ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பைட்டாக கண்டிப்பாக மழையே தூருது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, பட் ஆனால் மழை தூரிட்டு இருக்கு. ஒரு வழியாக சோளக்காட்டை இருந்த இடமே தெரியாது பண்ணிவிட்டோம். நீங்கள் இது மாதிரி ஏதாச்சும் வெள்ளாமை காட்டை, நல்ல வெள்ளாமை காட்டை ஓட்டினது, இந்த பூங்காடு ஏதோ ஒரு வெள்ளாமை சரியில்லை, அதனால் வந்து பார்க்குறது ஆசையாக இருக்குது, அந்த பயிரை ஓட்டி இருக்கிறேன் ப்ரோ அப்படிங்கிற நண்பர்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்மள மாதிரி யாராச்சும் சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்களும், கமெண்ட் சரியாக பண்ண தெரியாதீங்களும் பார்த்துருந்தா இது மாதிரி நாமளும் ஒரு சேட்டை பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு நினைப்பாங்க. மழை வருது. ராஜா இப்போ தான் மனம் போட்டுட்டாப்ல அந்த மண்ணுக்கு 100 ரூபாயா. ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர் மிஷன். ஒரு வழியெல்லாம் சுத்தமாக கரண்ட் ஆஷ். பாப்பா அப்படியே வெளியே போயிரு, அப்படியே வெளியே போயிரு. மழை வேறு சின்ன தூரிக்கிட்டே இருக்குது. ஒரு வலிஞ்சோட மட்டும் மழை பெஞ்சு ஒரு 5-6 நாள் கழித்து ஓட்டினோம்னா ப்ரோ கம்ப்ளீட்டாக சுத்தமாக காலி ஆயிரும். ஒன்று கூட இருக்காது. டைம் சொல்லிட்டான் ப்ரோ, 3/4 மணி நேரம் ஓடிட்டோம். 20 நிமிஷம் ஓடும். அதாவது 20 நிச்சயமாக ஓடிடுது. 25 நிமிஷம் அதிகம். இது கிரீப்பர் டாப்புக்கு. இதே லோ செகண்டில் ஓடிருந்தா கரெக்டாக வந்து 20 நிமிஷம் தான் ஓடும். கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தால் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து 25 நிமிஷம் ஓடும். கண்டு சேர்த்து ஓடிடுச்சுன்னு தான்.